ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. வணக்கம் மக்களே, சரண்ஸ் கிச்சன் 7வது சுவையை தேடி என்னும் நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய ஜெரி. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற வகையில் தினமும் ஒரு சத்தான சுவையான உணவு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன மாதிரி சுவையான ஆரோக்கியமான உணவு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம சரண் சார் கிட்டே கேட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்க போறோம் சார்? இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு நிமிஷத்தில் திடீர்னு வரோம், ஒரு குழம்பெல்லாம் இல்லை, சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு இது செய்யலாம். இதனால் அரைத்து கலக்கி இதற்கு பேர். சரியா? ஓகே. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வேண்டி பச்சை மிளகாய், சுத்தமான மிளகு ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே இது போட்டாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு அரைச்சா முடிஞ்சுது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்க போறோம் சார்? இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு நிமிஷத்தில் திடீர்னு வரோம், ஒரு குழம்பெல்லாம் இல்லை, சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு இது செய்யலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் நம்ம குழம்பு ரெடி. ஒரு நிமிஷத்துலையா சார்? அது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது தயிர் சாதத்துக்கு வச்சு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இது சமைக்கவே வேண்டியதில்லை, இது அரைச்சா மட்டும் போதும். அப்படி ஒரு இது. ஸோ இதனால் அரைத்து கலக்கி இதற்கு பேர். சரியா? தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லை. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, தயிர், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்டு. இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு அப்போவே அப்போவே சாப்பிட்றலாம். ஓகே சார். ஓகே. நம்மளோட 1 மினிட் டிஷ்ஷான அரைத்து கலக்கிக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி ஜாரில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ஓகே சார். கொஞ்சம் தேங்காய். ஓகே சார். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வேண்டி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. ஓகே சார். கொஞ்சம் பச்சை மிளகாய். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா மிளகு, பியூர் சுத்தமான மிளகு ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு. அப்புறம் சீரகம், இது 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இந்துப்பு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக போடணும், ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. அப்புறம் நார்மல் சால்ட் எடுத்துக்கிறத விட இந்துப்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது தயிர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மாங்காய் இருக்குது, நம்ம போடுறோம் ஒரு புளிப்புக்கு வேண்டி, இல்லைன்னா போட வேண்டியதில்லை, சும்மா 2 துண்டு. இது ஆப்ஷனல் தான். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே இது போட்டாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு அரைச்சா முடிஞ்சுது. டைரெக்டாக சாப்பாடு, சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சிடலாமா? இது அவ்வளோதான். மிக்சியில் போட்டாச்சு, அரைச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் வேறு எதுனா ஆல்டர்னேட் பண்ணி, தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதில் வேறு எது சாப்பிட்டாலும் எது போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். இதுவும் அந்த தாளிப்பு தேவையில்லை. வேணும்னா இதை தாளிச்சிக்கலாம். ரொம்ப வேணும்னா தாளிச்சிக்கலாம். இது அப்படியே சாப்பாட்டுக்கு போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா சுடு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே உகந்தது. ஆனால் இது ரொம்ப 2 நிமிஷம் செய்கிறது. அந்த எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரெடி. சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. நான் டிஃபரெண்டா இருக்கு. எப்படியா இது வரைக்கும் நல்லா சாப்பிட்டதில்ல. அரைத்து கலக்கி உண்மையிலே சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ் கூட அதிகபட்சம் ஆகவே இல்லை. இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட் ரெடின்னாக்கா அப்படியே எடுத்து போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே ரைஸ்க்கோ இல்லைனாக்கா எனிதிங் நம்ம தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டாக சமைச்சு வீட்டில் எல்லாரையுமே அசத்திடுங்க. தேங்க்யூ.